சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அது ஆக்சுவலி என்ன கொல்றதுக்கு எனக்கு எழுதின லெட்டர் தான். அப்பா நம்ம தப்பிச்சிட்டோம். அந்த ரவுடி எனக்கு எழுதின லெட்டர் எப்படியோ மிஸ் ஆகி உங்க எல்லார் கையிலயும் கிடைச்சிருச்சு. அதை எடுத்து எல்லாரும் படிச்சு பயந்துகிட்டு அவங்கள கொல்ல போறதா நினைச்சு பயந்துட்டு இருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்க. கரெக்ட், நீ என்ன பண்ண முடியும்? டே அழகு, என்னடா புது கதையா இருக்கு? அந்த ரவுடி பைய அவளுக்கு எழுதின லெட்டராமே, அப்புறம் எப்படிரா? அம்மா ஈசு சொல்றதெல்லாம் நீ கண்மூடித்தனமா நம்பிராதமா. அந்த லெட்டரை படிக்கும்போது இதை படிக்கும் நீயும் கொல்லப்படுவாய் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. அப்படின்னா இங்க இருக்கிற யாரோ ஒருத்தரையும் கொல்ல போறான் தானே அர்த்தம். என்ன இதுக்கு என்ன பதில் சொல்ற? வர வர பாஸ் ரொம்ப அறிவா கேள்வி கேக்குறாரு. ஐபிஎஸ் ஓட புருஷனா சும்மாவா? அதெல்லாம் சரிடா, அவன் கொல்ல போறேன்னு மிரட்டி இருக்கிறது இவளதானே, இவங்கள இல்லையே. நீ சொன்ன அர்த்தத்துல வரலையே. சரிம்மா, அந்த லெட்டரு ஈசுக்காக எழுதுனதாவே இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்கு? ஈஸ்வரிய கொல்லுவேன்னு எழுதிருக்கான்ல, அப்படின்னா அது உண்மைதானே? ஓ ஆமால, உண்மை. அதனாலதாம்மா நான் ஈசு கிட்ட சொல்றேன், ஈசு நான் சொல்றத கேளு, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம் ஈசு, அது உன் உயிருக்கு தான் ஆபத்து. அத்தை, இன்னும் 6 நாள் தானே, அதுக்கப்புறம் நான் வேலைய விட்டுற போறேன். ஆனா அதுக்குள்ள எதுக்கு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி இப்பெல்லாம் என்னால வேலைய விட முடியாது. ஏய், என்ன பெரிய வேலை? தொந்தரவு பண்ற அது இதுன்னு இருடா, நான் பேசிக்கிறேன். இங்க பாரு, நீ முதல்ல இந்த வீட்டுக்கு மருமக, அதுக்கப்புறம் தான் ஐபிஎஸ் ஆபீசர். அதெல்லாம் புரிஞ்சுதா? உனக்கு தினந்தன ஏதாவது ஆயிடுமோன்னு என் பையன் அப்படியே பயந்து போய் கலங்கி நிக்கிறான். அது உனக்கு தெரியலையா? ஆமா சரியா சொன்னமா நீ. அதான் நான் 6 நாள் கழிச்சு வேலைய விடுறேன்னு சொல்லி. எப்ப பார்த்தாலும் 6 நாள் 100 நாள்ட்டு 6 நாள் மட்டும் வேலை செஞ்சு என்னத்தை கிழிச்சிட்டு போற? நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு ஏத்த மாதிரியே சொல்றேன். 6 நாளுக்கு ஏதாவது காரணம் சொல்லி அப்படியே லீவ் போட்டு அப்படியே வேலை முடிச்சு போயிடும். என்னடா நான் சொல்றது சரிதானே? ஐயோ என் தெய்வமே, உனக்கு கோயில் கட்டி கும்பிடு தெய்வமே. 6 நாள் லீவ் போட்டு அவ பாட்டுக்கு வேலையை விட்டுட்டு வந்துட்டோம். ஆமா, கரெக்டான விஷயம் தான். இல்ல, இந்த 6 நாளும் எந்த காரணத்தை சொல்லியும் லீவ் போடவே முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. 6 நாளைக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நான் இந்த வேலையை விட்டுறேன். என்ன நீ? நான் கூப்பிட்டு இங்க பஞ்சாயத்து வச்சிட்டு இருக்கேன். என் வார்த்தைக்கு ஒரு மதிப்பு இல்லாம நீ பாட்டுக்கு அப்படியே திமிரா போயிட்டே இருக்க. அத்தை, இதுல திமிரெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு தான் போறேன். ஏய், பதில் சொல்லிட்டு போறியா? உன்ன அண்ணி, ஐயோ, ஏமா என்னம்மா நீ பேசிக்கிட்டு இருக்கும் போதே தப்புன்னு ஆரம்பிச்ச. மாமியார்னா ஒருத்தி சின்ன பிள்ளைக்கு எடுத்து சொல்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா பொறுமையா சொல்லிட்டே இருக்க. இவ பாட்டுக்கு நின்னு பதில் கொடுத்துட்டே இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? அதும் ஒரு போடு போட்டேன், இப்ப வலிக்குதுல்ல. இனிமே என் முன்னாடி கை நீட்டி பேசுறது, வாய் திறந்து பேசுறது, இதெல்லாம் இருக்க கூடாது. சொல்லி வைக்கிறேன். சொல்றேன். ஈசு, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. பேசாதீங்க. எனக்கும் அத்தைக்கும் இடையில பிரச்சனை உண்டு பண்ணி என்ன அடி வாங்க வச்சிட்டீங்கல்ல. இனி அத்தையே என் மேல உள்ள கோவத்தை மறந்துட்டு என்கிட்ட பேசுற வரைக்கும் நீங்களும் பேசாதீங்க, புரிஞ்சுதா? வா அபிமா. ஐயோ நம்ம ஒண்ணு நினைச்சா அது ஒண்ணு நடக்குதே. இப்ப நான் என் பொண்டாட்டிய சமாதானப்படுத்துவடா இல்ல நீ பெத்தவளை சமாதானப்படுத்துவடான்னு தெரியலையே. உன் நிலைமை நினைச்சா எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு பாஸ். ஓஹோ, நீ ரொம்ப ஃபீல் பண்றியா? நான் ஏற்கனவே ரொம்ப நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டேன். மரியாதையே என்கிட்ட அடி வாங்காம ஓடி போயிரு சொல்லிட்டேன். என்ன பாஸ் நீ? உனக்கு ஆறுதலா 2 வாரம் சொல்ல வந்தா நீ என்ன அடி வரேன்னு சொல்ற? சரி, இது மேல பாஸ் வேலைக்கு ஆக மாட்டாரு. நீங்க எல்லாம் கிளம்புங்க. போங்க. என்ன அதிர்ச்சியா? அதான் பண்ற வரைக்கும் பண்ணிட்டீங்களே, நல்லா இருப்பீங்க. போங்க. இவங்கள சமாளிக்கிறது பெரும்பாடால இருக்கு. வாழ்க்கை என்பது
ஏற்றமும் இருக்கும் இறக்கமும் இருக்கும். உன்னை கேட்டாங்களா? வாழ்க்கைய பத்தி ஒன்னேலாம் கேட்டாங்க.